அம்மா அடிக்கிறது. தண்ணி இறங்குமா உனக்குள்ள பார்க்க போறியா? மண் போட்டு பெருக்கு மண் நினைக்கின்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் என்ன விளக்கம் தெரியுமா? 500 சொன்னானுங்க, 650 போகுது. பரவாயில்ல, என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏரியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அம்பாரில் இருக்கோம். அம்பாரிலேருந்து நம்ம ஒரு போட்டிங் இடத்த போகிறோம். இல்லை, இங்கேருந்து குளிக்கிறதுலேருந்து சுற்றுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. 500 ரூபா கொடுத்தா பார்த்தீங்கன்னா போட்லேயே கூட்டிகிட்டு போவாங்கன்னு ஃபேஸ்புக் தளத்துலலாம் நிறைய போட்டாங்க. நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, அது என்ன மாதிரி ப்ரோ உண்மையாகவே பார்க்க சொல்லி. அதுதான் இப்போ அம்பாருக்கு வந்திருக்கோம். இது அம்பார் என்ன இடம் தெரியல, என்ன செங்கில தலைவர் தெரியல ஒருத்தர். சரியா ஃப்ரெண்ட்ஸ், அம்பாறை டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ செக் பண்ணி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு போய்ட்டு எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதோட இந்த வியூ ஒன்று இருக்குது, அதை நான் காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வியூ உண்டு. இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம போக வேண்டிய இடம் வந்து இதால் தான் இப்போ நம்ம நேராக போகணும். இங்கே பாருங்க, வெக்க தாங்க இல்லாமல் நாய் கூட விட தான் குளிச்சுட்டு இருக்கு. நாய் கூட குளியல் இறங்கிட்டு. பொடியனுங்கெல்லாம் குளிச்சுட்டு இருக்கான இடத்த. உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு ஆறு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தண்ணி வருதா வாரண்டு. ஆனால் பெரிய ஒரு ஆறு தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தண்ணியெல்லாம் பறிச்சுட்டு அப்படியே எங்கேயாவது ஆஞ்சி கிடக்கு அப்படியே. குளிக்கிறதுக்கு இந்த இருக்கு இடம் என்னடா இங்கே இருக்கு. குளிக்கிறதுக்கு எங்கேயும் போகல போல. இவிடுத்த இதுக்குள்ளேயே கொஞ்சம் இடங்கள் கிடக்கு போகிற வார வழியிலேயே. இது நாங்கள் வந்த வழி, இதால் கலவஞ்சிலேருந்து வந்த வழி இது. இப்போ நம்ம போக போகிற வழி இது. இங்கே பாருங்க, தண்ணி சும்மா ஓடிக்கொண்டு தண்ணி. சரி, ஓகே, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அங்கே வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற இடத்துக்கு இன்னும் ஒரு 3.5 கிலோமீட்டர் காட்டுது. இடத்துலேருந்து இப்பெல்லாம் காட்டுது பார்ப்போம். ஆனால் போகிற வழியிலே ஒரு அழகான இடம் இருக்குண்டு எனக்கு தெரியாமல் போயிட்டு, அதான் இடத்துலேருந்து உங்களுக்கு நம்ம வீடியோ எடுத்து காட்டுறோம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஏன்னா அந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இப்போ இதால் தான் நம்ம போக போகிறோம் இந்த ரோட்டாக. இப்போ கண்ணு கட்ட தூரம் நான் பார்க்குற இடம்னா பச்சை பச்சைன்ற தான் இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குறைவாக இருக்குடா ப்ரோ. வேணாண்டா சாமி, வெயிலே வேணாம். அடித்த வெயிலெல்லாம் போதும். சரி, ஓகே, நம்ம அங்கால போயிட்டு வேறு இடத்த அப்டேட் பண்ணுவோம். இது நம்ம வந்த வழி தெரியுதா நம்மளுக்கு. போய் அதை காட்டிக்க மாட்டேன், ஏன்னா இடத்த போய் அப்படியே காட்டு விட்டுட்டேன் அப்படியே. ஏன்னா இந்த இடத்த உங்களுக்கு லொக்கேஷன் போடுறேன், நீங்கள் வேணாலும் கூகுள் மேப்பில் டைப் பண்ணி பார்க்கலாம், வரும் அப்படி லேஸாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒருத்தர் ரவுண்ட் அபவுட் வரும். அந்த ரவுண்ட் அபவுட்டில் இருந்து நம்ம இடது பக்கம் தான் திரும்ப இடத்த பார்த்துக்கணும். சரியா, இதுலேருந்து இடது இது வந்து மார்க்கெட் ஏரியா. இது வந்து நான் இன்னும் மைக்கு கனெக்ட் பண்ணலை, நான் அங்கே போய் தான் கனெக்ட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்த்துக்கணும். மெப்பில் போகிற போக்க நான் பார்த்தா போய்கொண்டு இருக்கிறேன். எந்த இடத்துக்கு சேர போதில்லை, சரியான மெப் அதில்லை. ஏற்கனவே கூகுள் மேப் போட்டு சொதப்பு போடு. ஆமாம், ஆனால் சரியான இடத்தான் வந்துட்டோம். இந்த புலமெல்லாம் தெரியுது. இடது பக்கமா வெட்டிக்கிறேன்.
கரும்பு கரும்பு ஃபேக்ட்ரி இங்கே பக்கத்தில் அங்கே பெரிய ஃபேக்ட்ரி அதான் தெரியுது, அதான் ஃபேக்ட்ரி, கரும்பு ஃபேக்ட்ரி பார்த்து வருது. எங்கே பார்த்தாலும் கரும்பு போட்டுருக்கான். இது கரும்பா? இது எங்கேயும் கரும்பு, எதுலேயும் கரும்பு, எல்லாத்துலேயும் கரும்பு. அப்போ சீனி விலை குறைக்கலப்ப? அது சீனி, இது கரும்பு. கரும்பு என்னடா சீனி எடுக்காங்க, என்னடா நீங்கள் கரும்பு வச்சுருந்தா சீனி உடனே வந்துடுவேன். உங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும் அதுக்கு. கோகுல் மாதா, நீ எங்கே கொண்டு போகிறேன்னு எனக்கு தெரியாது சத்தியமா. ஆனால் நீ கொண்டு போகிற சரியான ரோட்டு இல்லாட்டி எங்கே தான் கொண்டு போய் கொண்டுங்கிறது அவனுக்கு அவன்கிட்ட பிரச்சனைடா. வாப்பா அந்த பக்கம் தான் அடுக்கு, அந்த பக்கம் தான் அடுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இடத்த பார்த்துக்கொள்ளுங்க. சரியான இடம் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுங்க, போய் இருக்கிற இடத்த அப்லோட் பண்ணி அவனை உயிரை இருந்த வீடியோ வரும். ஓ, இதான் இடம் போல கூடு ஆக்கல்ல நிற்காங்க. பயப்புள்ள ஓடும். ருஷாக் தானே? ருஷாக் 11 சரியான இடத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆமிகாண்ட கேம்புக்கு வந்திருக்கும். முதல்ல என்ன தண்ணி சத்தம் உண்டு வேறு வந்தோட நிறைய பாயுதா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நாங்கள் வந்த இடத்த பார்த்தீங்களா, சரியான இடம் தான். ஏன்டா இங்கே பாருங்கள், ஆட்டோ வேன் எல்லாம் போகுது. காரெல்லாம் போகலாம் போல. அந்த முன்னுக்கு ஒரு கார் போகுது தானே, அண்ணன் பிரேக் அடிச்சு விட்டார்னா பின்னுக்கு வரும். அப்படி அண்ணன் மேலே பாருண்ணே. இதான் ரோட், பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமான இடங்களை மறந்துடக்கூடாது. சம்பவம் இல்லது சரித்திரம். அங்கே பாருங்க எப்படி இருக்குது. இல்லை உண்டா ஒன்றும் அவசரம் இல்லை. இவங்களோட நம்ம போட் இன்றைக்கு பண்ண போகிறோம். ஏகப்பட்ட பைக் ஆல்ரெடி நிற்கிறா. சாய் லொக்கேஷன் தாண்டா அப்புறம் வந்துக்கு நம்ம குழு 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 அந்த நிற்கணும் சிங்க. நம்ம ஒரு இடத்துல அடிப்போம் பார்க்கிங். நாங்கள் சாய் பார்க்கிங் காரணம் எங்கே பார்க்கிங் அடிக்கணும் எங்களுக்கே தெரியாது. அந்த நம்மளோட ஹைப்ரிட் இன்னொன்று அடிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த லொக்கேஷன். உண்மையாகவே குளிக்கிறதுக்கு நிறைய இடங்கள்லாம் கிடக்கு. இந்த போட் ட்ரிப்லாம் கிடக்கு. நம்ம ஒருத்தர் வீடியோ எடுப்போம். 500 சொன்னாலும் இப்போ 650 சொல்கிறாங்க. இதுக்கு போய் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன விளக்கம் வந்து. சரி, டிக்கெட் வாங்கியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 650 ரூபாயாம். காலையில் 700 ரூபாயாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் இதாகின பிறகு கொஞ்சம் தண்ணி வற்றினது பிறகு 650 ரூபாயாம். மதியத்துக்கு 500 ரூபாயாம். பின்னேறதுக்கு 400 ரூபாயா தெரியல. அட பாவியலா, நீங்கள் சொல்லி உசிப்பேத்தி இப்படி அங்கே தூரத்தில் இருந்த அந்த மக்கள்கிட்ட வந்து 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. இதெல்லாம் தப்பு. நாங்கள் தட்டி கேட்போம். நம்மளை தட்டினா ஆமாம். ஏன்னா சரியான விலை இது தான். 700 ரூபாயாம், 650 ரூபா, 500 ரூபாயாம். ஃபுல்லாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் அப்டேட் தரேன். 12 மணிக்கு பிறகு தான் 500 ரூபா. இப்போ நம்ம அதுக்கு முதல்ல சுற்றும். என்ன 12 மணி பிறகு வெயில் வந்துடும், சுக்கரம் வந்துடும். அதுக்கு பிறகு யாரும் வர மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். அது எல்லாம் ஓகே. யார் நீங்கள்லாம் வந்து அந்த 500 விளம்பரப்படுத்தினவங்க வாரம் இல்லை. உங்களை தான் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கணும். இந்த மைண்ட் செட்டில் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாரங்கிறது. अरे बोट किए थे ना बोट का तो देंगे ना क्या मतलब बोलो किए थे ये बोट टिकट वेनु चार्जेस ने ओके में बोट राइड फ्री මෙතන එන්ට්‍රස් විතරයි ඊට පස්සේ ඔයාලා නාන්න සෙල්ලම් කරන්න කෑම ගෙනාවන්න කන්න ඕගොල්ලෝ ටීම් එක කෑම උයාගෙන කන්න बोट राइड ඔක්කොම फ्री එන්ට්‍රස් විතරයි किए थे එන්ට්‍රස් වෙනට 650 එක්කනේ ऐसे बा 650 வேண்டா මරුණ கொடுப்போம் ඔයා 12 मैं 500 में कियो 12 පස්සේ නෝනා वदන්න मैं फेसबुक එකද කිව්වා මේ 500 තමයි කිව්වා මේ වදන්න මේ 12 පස්සේ ගමන් 600 ගන්න දෙන්න 12 පස්සේ 500 ගන්න උදේම එනවනම් 750යි
ඒන නැත උදේම ඇවිල්ලා දවසම ඉන්න එක්කෙනයි 12න් පස්සේ ඇවිල්ලා පැය දෙකක් ඉන්න එක්කෙනා දෙකක් නේ මහත්තයා. දෙක හරිනේ හරි. බෝඩ් කොයිද දෙන්නේ බෝඩ් බෝට් අර එයා රවුන්ඩ් යනවා. එයා ආවම ඔයාට ඕන වෙලේක යන්න පුළුවන්. හැබැයි අපේ නේ අපේ YouTube ගොඩක් හවස් වුණොත් එහෙම මේ ගොඩක් කට්ටිය එනවා. දැන් ඔයාට නිදහසේ යන්න පුළුවන්. නැත්නම් ඊයේ මෙතන 700% විතර ගන්නේ නැතුව හරවලා යවුවා. මෙතන ඕවර් ක්‍රවුඩ් නිසා. ඒ නිසා ඔයාට දැන් තමයි හොඳ ටයිම්. බෝට් රයිඩ් ගිහලා නාලා එන්ජොයි කරලා ඉන්න. ఈవినింగ్ టైం కీదా ये ఈవినింగ్ టైం 500. 500 టైం పంచ్ 12 o'clock. 5 o'clock ආවත් 500. 500 6:30 වෙද්දී ඩේ පැකේජ් ඉවරයි. ඩේ පැකේජ් ඉවරයි. හරි අපේ එනවා මෙතන. 12 மணி போக கொஞ்சம் தண்ணி குறையுமா சுரி தண்ணி வருமா அந்த அந்த 12 மணிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உச்சத்தில் நிற்காராம். அந்த இதை வந்து கொஞ்சம் குறைய அது கூட அந்த போட்டுக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு இவ்வளோ வாரத்துக்கு நான் இவ்வளோ பெட் அடிச்சு வந்தேண்ணா 1000 பெட் அடிச்சு விட அங்கேருந்து வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். இவர் தண்ணி நான் போர்டில் அடிச்சு அது தண்ணிக்கு பார்க்குற கிடக்கு பரவாயில்ல. 6 மணிக்கு அந்த 7 மணிக்கு எங்கே நீங்கள் தண்ணி குறைஞ்சி போயிட்டோம் இன்னும் கொஞ்சம் வாங்க போகுமா சரியாங்க அந்த வந்ததுக்கு லேக் வியூ இதில் போட்டு ஆடுங்க நம்பர் 1 சரி வாடா வந்தது படுத்து கிடந்து ரெஸ்ட் எடுப்பேன்டா. மனுஷன் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இப்படி படுத்து கிடக்கு சுகம் வருமாடா ப்ரோ ஓட்டமா மனுஷன் என்ன குழந்தை பிள்ளை மாதிரி. ஏய் 650 ரூபா கொடுத்துருக்கேன் படுப்பேன் பிப்பேன் எல்லா வேலையும் செய்வேன். 500 சொல்லி போட்டு 150 ரூபா கொள்ள அடிச்சிட்டீங்கடா என்ன அதெல்லாம் விட மாட்டேன் உங்களை எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். ப்ரோ நான் வீடியோ எடுக்கல ஒன்று தள்ளி போயிட்டேன்பா. ப்ரோ ஆனாடா இங்கே என்ன செஞ்ச வேலை இதை பிச்சுட்டு போமா அதே 2 மணி பிச்சு விடுமா கல்வி எடுத்து போட்டு கொண்டு வரேன் நான். இல்லை 500 தானே சொன்னாங்கல்ல கல்வி எடுத்து போட்டு என்னத்துக்கு பிறகு 650 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு சரியான தெளிவான விளக்கம் சொல்கிறல்ல எல்லா யூடியூப்காரனும் பொய்யான தேவையை கொடுத்த மக்கள் ஏமாத்திக்கிங்க. சரி ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வியூ நல்லா இருக்குது என்னை பொறுத்த மட்டும் ஈவினிங்கில் பின்னத்தில் வந்த ஓகே ஆனால் சேஃப்டி குறைவிடா ஏன் வந்த வழி போல பார்த்தானே இடையில துண்டிகையை போட்டு எங்கே போகிறேன் எங்கே போ பாஸ் கௌசிக்கு வந்து குறுக்க நிற்பார் வரவு ப்ரோ நல்ல நித்திர வருது நான் தூங்குறேன்டோ வாடா அதுக்கு போய்த்துடும் போய் வெல்டா எங்கே போகிறேன் டேய் என்ன இதால் போய் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கு பேசாமல் இதே மாதிரி ஒரு பழகிய போட்டு தான் நான் அப்படி நடந்து இப்படி வந்துருப்பேனடா. சரி விடுங்க ஏதோ மன கஷ்டத்துக்கு நல்லா இருக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கடா என்ன வருது இல்லை அதுவா பெண்ணத்துக்கு டிப்ரெஷனில் இருந்தீங்கடா மன இதில் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க இந்த இடத்துக்கு வாங்க ஒரே கலகலப்பாக தான் இருக்குது. ஓஹோ உங்களுக்கு என்ன கவலை என்ன கவலை ஒன்றும் இல்லை அப்படி வந்து பாஞ்சிங்கடா அப்படி போய் சேர்ந்துடலாம் லேசானவே இல்லை. டேய் ஆனால் நீ அதுக்கெல்லாம் சுவலம் போட்டு வந்த பாடுறா இல்லை நீ கொடுத்த அவங்க கொடுத்த வில்ட்டப்ப நீ கொடுத்த வில்ட்டப்ப அதுக்கு மேலேடா எல்லா யூடியூப்காரன் இப்படி தான்டா ஏமாத்துறானே. நான் மட்டும் நல்லவனா இருக்கேன். ஓ நீ ரொம்ப நல்லவன் தானே. நீ போய் கூலி என்ன செய்கிற இந்த ஒன்றை வச்சு கண்டம் பண்ணி எடுப்போம் இந்த ஊஞ்சல்லாம் கிடக்கு அதான் நான் ஊஞ்சல் சொல்லவே இல்லை வீக்கில் ஏறி போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இப்போ 8 பேர் இல்லாட்டி 6 பேர் ஆக்கள் இருந்தால் தான் போட்டில் ஏற்றுவாங்களாம். அப்போ நம்ம 2 பேர் இருந்தோம். இப்போ ஃபேமிலியை கொஞ்சம் வந்து நாங்கள் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டோம் போங்க இங்கே ஃப்ரீயாக இருக்குது அப்போ தான் நாங்கள் ஃப்ரீயாக எடுத்து கதைக்கலான்ட்டு விட்டுருக்கோம். பார்ப்போம் வரட்டும் வந்த உடனே அப்டேட் பண்ணுறேன் எப்படி போட்டெல்லாம் என்ன மாதிரி சேஃப்டியாக இருக்கா நல்லா இருக்கா ஏறி போகலாமா என்னென்று எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் ஃபீஸ் தாண்டா நீங்கள் 500 சொல்லி போட்டு 650 ரூபா எடுத்துக்கிது தாங்க முடியலடா அதனால் பார்க்கண்டா உங்களுக்கு எங்கே வரதுக்கு இருந்து நீங்கள் இப்போ அப்படியே ஆஸ்திரேலியா கனடா ஸ்வீஸ்ன்ட்டு போகலான்ட்டு பார்க்கண்டா. நீ என்ன நினைக்கிறத பற்றி நான் சொல்லுவேன் கேமரா ரெக்கார்டிங்கில் இருக்கு இல்லாட்டி பதில் வேறு என்ன வரும் காத்தடிக்க ஆரம்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுவேன். நீத்த தெரியலையோ அஜாரை தூக்கி போடுவேன் அப்படியே எல்லாம் எடுத்து ரெடி ஆச்சு நீச்சல் தான் கலதார குளத்துக்கு பார்த்துனான் பார்த்துட்டேன் என்ன இப்போ எல்லாத்தையும் அவன் பண்ணும்
Pasindo. 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 இது நான் கொண்டு போய் துறையாலாடி போட்டு தோணியை நான் கொண்டு போயா நீயா இப்படி போவா மவுளூருக்கு இந்த ஆறு எதால போகுதுன்னு தெரியலடா எங்கால போகும்போது அந்த பக்கத்தில் போகுது நல்லா ஆடுது கடந்து விடுதாச்சும் ஆடி நல்லா எத்தனை வருது லைட் அதுக்குள்ள தண்ணி ஏறுற மாதிரி எரிக்கி போனை வச்சு கேட்கிறார்கள் கவனம் இறங்கல வந்து ஓ அப்படி செஞ்சா அப்படியே இருக்கும் கவனம் பார்த்து விழுந்துரும் கவனம் Then the same word. Ramatala Udara, Taylor Factory Estate. Atane அண்ணா அவட்டே வந்து நான் வந்து நம்ம பாப்பா அம்மா இருக்கிறது அப்ப அங்க ஊட்ட போர்ட்ல போகலாமா உங்களுக்கு போன் இருக்குதானே கொடுமா எடுத்துக்கிறது வீடியோ எடுத்துக்கிறது கொடுங்க இப்போ எடுத்தாச்சு கொடுமா எடுத்துக்கிறது இங்க நல்லா இருக்கு எடுத்துக்கிறது கொடுங்க பின்பக்கம் எடுங்க பின்னுக்கு நல்லா இருக்கு இங்கே அப்படி எடுங்க கிளியராக இருக்கு வெயில் இங்கே தானே மேலே இன்னைக்கு கொடுமா அப்பா எங்க அப்ப கொடக்கொட்டையில காணல கொரக்கோட்டையில் வந்து இல்லையா கொரக்கோட்டையில் இங்கே வரது இல்லையே crocodile alligator மலையாடி
இந்த காட்டுக்குள்ள ஆட்கள் வராங்க நீனே லொக்கேஷன் கண்டுபிடிக்க காடும் கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்கோ நாங்கள் வந்து 2 தரம் திரும்பி மாறி போனோம். நாங்களும் மாறி மாறி போய் சேர்ந்தப்ப ரோட்டு மோசமாக இருக்குது. வேறு எதுவும் நிமிஷம் இன்ஜின் போட்டு அளவு போட்டு வெளியுது. அண்ணா ஓ இதுக்கு வாங்க ஈகிள் பறந்து அண்ணா ஈகிள் தான் வளர்த்தல ஈகிள் தான். ஓ வெயில் ராக்கி எனக்கு எனக்கு ஈகிள் தான் ஈகிள் அதுவும் ஒரு டைப் இந்த ப்ரோஸ் இந்த போமா இனிமே வாராங்க மோட வாரா கணக்கு நேரம் முடியா ஓ கேனா அனுப்பி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஒரு புது அனுபவங்கள். இதில் இப்போ பள்ளத்தாக்க ஒன்று இவங்களே இல்லைங்கிற பள்ளத்தாக்கு இறங்கி வராமல் ஏதோ பெரிய பள்ளத்தாக்கு இருக்கிற மாதிரி பள்ளத்தாக்கா என்னடா இது கல்லா ஆள் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே. ப்ரோ இதே ஜாலி தான். காற்றோடு பரவாயில்லடா 150 எடுத்தாலும் ஹாப்பியாக வாழ்றோம் நாங்கள். டேய் அங்கே தூரத்தை பார்த்துருக்கவா இதோ நீந்த தெரிஞ்சால் மாதிரியே போகிற பாரு. அங்கே தான்டா நீ நிற்க. ஐயோ அசல்ட்டு தைரியண்டா அதெல்லாம் அவனுக்கு. நல்லா இருக்கு ப்ரோ நீங்கள் பரவாயில்ல நமக்கு ப்ரோ வீடியோ பண்ண யூடியூப்பா எல்லாம் எடுத்தாச்சு. இதையும் கொஞ்சம் எடுப்பாங்க. 500 சொல்லி போட்டு 650 ஆக்கிட்டாங்க. அதான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு என்ன சேனல் சாவிங்க சார் பிகே பிளக்ஸ் தமிழ் தடினாரு. பிகே பிளக்ஸ் தமிழ் பிகே பிளக்ஸ் எங்க சமாதானம் எங்க ஒரு நீங்க கலாஞ்சிபுடியா இங்கே பக்கம் கிளியர்ல இப்படி வளைச்சு வாழ்றேன். இந்த பக்கம் ரவி நல்லா இருக்காதியா போட்டில் அடிச்சு தூக்கி. ஆனா ஆத்துக்கு இந்த போட்டிருக்க மண்ணுக்கு சம்பந்தம் இல்லைடா. மண் போட்டுருக்காங்க பெருக்கு மண் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன விளக்கம் தெரியுமா 500 சொன்னானுங்கள் 650 போகுது. பரவாயில்ல என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏரியா வந்து உண்மையா. அது உள்ளே ஒரு கடை இருக்கா நல்லா இருக்கு. ஒரு கடை இருக்கா இல்லையான்னு தெரியாது. நம்ம பார்ப்போம் அப்டேட் பண்ணுவோம். பாட்டு காப்பிரைட் போடுறேன். காப்பிரைட்ரா நான் முழுக போறேன். அப்படி இல்லை எல்லாத்தையும் நான் தலை முழுங்குறேன். நெஞ்சோட எல்லாத்தையும் தலை முழுங்குதான். தண்ணிக்கு தொலைஞ்சு போயிட்டான் வரமாட்டான். டேய் ஏன்டா பாட்டை போடு கொப்பி எடுத்தாருங்க எங்களுக்கு. தண்ணி இறங்குமா உனக்குள்ள தெரியாது. அந்த போன்ல பிடிச்சா தெரியாது.
நான் எப்படி இது உள்ளிக்குள்ள வர போற பார்க்க போறியா? அங்கே வியூ பாரு. என்ன போல் நீ ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்றா? அந்த வியூ நான் எடுத்தா கிளாஸ் எல்லாம் போட்டு கிளாஸ் இருக்கலாம் நல்லா போட்டோ எடுத்து கிட்டவே போட்டு எடு தமிழ் இருக்குதோ கண்டென்ட் நம்ம தேவைப்படும். கொஞ்சம் உயரமா கட்டி அந்த பாஞ்சு குளிக்கிற மாதிரி இடத்துல நான் நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருந்துக்கலாம். அப்படி வேற ஓமா இது இந்த இடுவை தானே தொலைஞ்சு போய் தராது. நான் ஜோதி நான் ஒலிம்பி நானா தண்ணிக்குள்ள போனேன். நான் வேணா தண்ணிக்கு போனேன். ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே 650 ரூபாய்க்கு ஒருத்தண்டை கேட்டிங்கன்னா உண்மையாகவே சூப்பர். உண்மையாக 650 ரூபாய்க்கு பரவாயில்ல. ஏன்டா நிறைய பேர் தூரத்தில் இருந்தெல்லாம் வராங்க. அக்கரப்பத்தில் வந்து மண்மா சாய்ந்த மருது நாங்களே பார்த்து கலாஞ்சிலேருந்து வந்திருக்கோம். ஆனால் சொன்ன மாதிரி உண்மையாக இடம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் 500 சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி போல தான் நான் வந்து போய் வந்து இந்த டைமில் வந்தீங்கண்டா, அதாவது 10 மணிக்கு கிட்ட வந்தீங்கண்டா 650 ரூபாடா. 650 ரூபா. அதுக்கு முதல் வந்தால் அதுக்கு முதல் காலையில் நேரத்தில் வந்தீங்கன்னா 750 தான். ஏன்னா அந்த போட் பொறுத்து அந்த டைமை பொறுத்து இருக்குது. அதுக்கு பிறகு பின்னேரத்தில் வந்தீங்கன்னா 500 ரூபாயாம். ஓகே, விலைப்பட்டியில் பார்க்க போனால் ஓகே. ஏன்னா நம்ம டைம் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை. நீங்கள் ஃபுல்லாக கால் வந்தீங்கன்னா பின்னரும் போகலாம். உங்களுக்கு போட் ட்ரிப் எல்லாம் இருக்குது, எல்லாம் ஓகே. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு முக்கியமான பிரச்சனை சொல்கிறேன். இது வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃபேமிலியாக நீங்கள் எல்லாம் வரலாம். ஆனால் கப்புள்ஸாக தனியாக ஜோடியாக வரும்டா கொஞ்சம் யோசிச்சு வாங்கண்டா. இந்த ரோட் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. என்னடா வார வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே வருங்க, ஃபுல்லாக காடு தான். நாங்கள் வார வழி கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம், கொஞ்சம் காடு தான். ஒரு 4 பேர் சேர்ந்து வரீங்கடா ஓகே, இல்லாட்டி 3 பேர் சேர்ந்து வரீங்க ஓகே. 2 பேர் இல்லாட்டி ஒரு ஆள் 2 தனியாக வராதிங்க. ஏண்டா கொஞ்சம் ரோட்டுகள் மோசம், வாகனங்கள் பிரச்சனை இருந்தாலும் சிக்கல். ஏண்டா வாகனங்கள் ஒன்றும் இல்லை வார வழியிலெல்லாம் கொஞ்சம் காடு. மெப்பை வந்து பார்த்தீங்கன்னா மெப்பு வந்து சொதப்புது, ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி கூட்டிகிட்டு போகுது. கரெக்டான மெப்பை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் போடுறேன், கரெக்டாக பார்த்து இந்த இடத்துக்கு வாங்க. வாரண்டா கண்டிப்பாக ஒரு 4 பேரோட வாங்க, அதான் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். தனியாக ஜோடியாக வரண்டு இல்லை, வரும்போது 4 பேரோட வந்தீங்கன்னா ஓகே. ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணி போகிறதுக்கு உண்மையாகவே நல்ல சூப்பரான இடம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சமைச்சு சாப்பிட்லாங்க. சமைச்சு சாப்பிட்லாமாடா? சமைக்க இடத்துல அது சமைச்சுலாம் சாப்பிட்லாமா? கடை உண்டு இல்லைன்னா அவ்வளோக்கா பார்த்ததுக்கு. ஆனால் வைஃபை ஃப்ரீ, வந்தீங்கன்னா படம் பார்த்து டவுன்லோட் பண்ணலாம். வைஃபை ஃப்ரீ, அந்த பொடி அடிச்சிருந்தேன் இப்போ. வைஃபை எல்லாம் ஃப்ரீ, யூடியூப்பில் பாட்டை போடலாம், என்ஜாய் பண்ணலாம், டான்ஸ் பண்ணலாம், உள்ளுக்குள்ளே கிளம்பட்டுருக்கு, குளிக்கலாம், ஊஞ்சலாடலாம், இப்படி நிறைய வெரைட்டியாக நிறையா இருக்குது. பாயம் வச்சுக்காங்க. சரி என்ன சார் ஃப்ரீயாக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன், ப்ரொமோட் பண்ணிவிடுறோம் நாங்களே. இன்னும் நல்லா இருக்குது. ஓகே, அப்படி பிடிச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும், சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வரகாம் பண்ணிடுங்க எல்லாரும்.